விருச்சிக ராசி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் வருகிறார். அதன் மூலமாக தெய்வ அருள் நன்றாக கிடைக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும். இதுவரை என்னவோ எத்தனையோ பூஜைகள் செய்தீர்கள், புனஸ்காரங்கள் செய்தீர்கள், எந்த நல்ல பலனும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த குருவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே கடந்த காலங்களில் இருந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடனும் புத்துணர்ச்சியுடன் நீங்கள் திகழ்வீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் இளைய மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். அவர்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க இருந்தால் அது நிச்சயமாக இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களில் அடம் பிடித்த குழந்தைகள், உங்களை விட்டு விலகி சென்ற குழந்தைகள் இனிமேல் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பரஸ்பரம் நட்பு ஏற்படுத்திக் கொடுக்கும். அதாவது கோபித்துக் கொண்ட உங்கள் குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுடன் பாசத்துடன் வருவார்கள் என்று உறுதியாக நம்பலாம். இந்த வருடம் தொழில்துறையில ஈடுபட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். அதாவது கடுமையாக வேலை செய்து குறைந்த வருமானம் கிடைப்பதை போன்ற ஒரு பாவனை இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக தீர்ந்துவிடும். இனிமேல் நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு தகுந்த ஊதியம், தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே புது முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கடந்த 1 வருடமாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இனிமேல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதன் மூலமாக சேலரி ஹைக் என்று சொல்லக்கூடிய சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அதுவும் முக்கியமாக ஜூன் மாதம் முதல் அக்டோபருக்குள் திருமணம் கண்டிப்பாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கலாம். திருமணம் முடிந்த ஆண்களுக்கும் பெண்களும் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும். என்றால் புத்திரசந்தி குருடைய உச்ச பார்வை வருவதனால் திருமணம் முடித்த தம்பதியர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். மேலும் இந்த வருஷம் ஒரு சுபமான வருடமாகவே அமைந்திருக்கிறது. நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடத்திலே வீடு மனை வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கடன் எதிர்பார்த்தாலும் அது நிச்சயமாக கிடைக்கும். புது வாகனங்கள் வாங்குவதற்கும் நல்ல யோகம் இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. உங்களுடைய புருஷன்களுக்கு, உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தையும் தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது. அவை பெண்களுடைய குடும்பத்தில் நல்ல அமைதி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்கள் தேவஸ்தானங்களுக்கு யாத்திரைகள் செய்யலாம். அதிகமான தூரத்தில் சென்றாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நேராது. உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். ஆகவே எவ்வளவு தூரம் அடுத்த நாட்டுக்கு, வேறு நாட்டுக்கு கூட, இலங்கைக்கு கூட, அல்லது நேபாளத்திற்கு கூட, அல்லது வெளிநாட்டுக்கு கூட நீங்கள் யாத்திரைகள் செய்யலாம். நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் குழந்தைகள் இருக்கின்ற ஊர்களுக்கும் நீங்கள் சென்று விட்டு வரலாம். அதன் மூலமாக நல்ல பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மெரிட்டிலேயே உங்களுக்கு நல்லபடியாக எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும். எம்பிபிஎஸ் படித்தவர்களுக்கு நீங்க எம்டி அல்லது எம்எஸ் படிப்பதற்கும் உங்களுக்கு சீட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. இந்த வருடம் படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக சம்பள உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷம் அடையும். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளிலே புரளும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முழுவதுமாக நன்மையாக இருக்கிறது. நடுவில் இந்த குரு பயிற்சியானது வருகின்ற நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மாதங்களில் மாத்திரம் சிறிது குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழப்பம் ஏற்பட்டாலும் பயப்பட வேண்டாம். உடனே பிப்ரவரி மாதம் முதல் மறுபடியும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உறுதியாக நம்பலாம். இந்த குரு பயிற்சிக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த வருடம் நன்மைகளை அடைவதற்காக ஒரு வியாழக்கிழமை என்று உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்கள் குலதெய்வ முறைப்படி பூஜைகள் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயம் நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் தொழில்துறையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்காக, அதாவது தடைகள் நீங்குவதற்காக
பிரதி ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக விருச்சிக ராசி இந்த வருடம் அடுத்த குரு பயிற்சி வரை நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி.